இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் சாப்டரோட எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம், பின் வருவனவற்றிற்கு a கிராஸ் b, a கிராஸ் a, b கிராஸ் a ஐ காண்க. a is equal to p, q. செகண்ட் சம், a is equal to m, n, b யோட வேல்யூ pi. இங்கிலீஷ்ல find a கிராஸ் b, a கிராஸ் a, b கிராஸ் a. சேம், a is equal to b, b is equal to p, q. செகண்ட் சம், a is equal to m, n, b equal to pi. ஃபர்ஸ்ட் சம்ல a ஓட வேல்யூவும் b யோட வேல்யூவும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்ப a க்கும் p, q தான், b யோட வேல்யூவும் p, q தான். எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்த சம்ஸ்ல a க்கு வேற வேல்யூ கொடுத்துருப்பாங்க, b க்கு வேற வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு a கிராஸ் b கண்டுபிடிச்சோம். இப்போ a கிராஸ் b ல a க்கும் p, q தான் எடுத்துக்கணும், b க்கும் p, q தான் எடுத்துக்கணும். இப்போ இதுல கிராஸ் பண்ணும் பொழுது பேர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நேற்று சொன்ன மாதிரி p, p ஃபர்ஸ்ட் பேர், அடுத்தது p, q செகண்ட் பேர், q, p தேர்ட் பேர், q, q இது ஃபோர்த் பேர். இதுதான் a கிராஸ் b. செகண்ட் ஒன், a கிராஸ் a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ a கிராஸ் a, a கிராஸ் ஏங்கும் போது aக்கு p, q தான், அகைன் ஏக்கும் p, q தான் போட்டு கிராஸ் பண்ணணும். அப்போ p, q கிராஸ் p, q சேம் பேர் பண்ணும்போது சேம் வேல்யூஸ் தான். p, p ஒரு பேர், p, q அடுத்து q, p லாஸ்ட் ஒன் q, q லாஸ்ட் ஒன் b கிராஸ் a, b கிராஸ் a. அப்போ b யோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதணும். நமக்கு இங்க ரெண்டுமே சேம் வேல்யூஸ் தான். ஸோ p, q கிராஸ் a க்கும் p, q, ஏன்னா கிவன்ல ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சேம் பேர் பண்ணும்போது p, 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 q, q, p, q, q. செகண்ட் ஒன், a ஓட வேல்யூ m, n, b யோட வேல்யூ pi. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். ஸோ a கிராஸ் b ல a ஓட வேல்யூ m, n, b யோட வேல்யூ pi. pi மீன்ஸ் எம்டி, இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு pi தான் கிடைக்கும். ஏன்னா இந்த சைட் பேர் பண்ண நமக்கு ஆளே இல்லை, பர்சன்ஸே இல்லை. அது அப்படி கிராஸ் பண்ணும் பொழுது ஆன்சரும் pi தான். நெக்ஸ்ட் a கிராஸ் a. ஸோ ஏவோட வேல்யூ m, n, சேம் ஏவவே தான் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் m, n பேர் பண்ணும்போது m, m ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் ஒன் m, n, தேர்ட் n, m, ஃபோர்த் ஒன் n, n. நெக்ஸ்ட் தேர்டா b கிராஸ் a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே b வேல்யூ pi, pi மீன்ஸ் எம்டி, எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது கூட ஏவோட வேல்யூ m, n கிராஸ் பண்ணும்போது, ஸோ எம்டியாக இருக்கிற ஒரு வேல்யூவோட கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சரும் எம்டி. ஸோ b கிராஸ் ஏவோட வேல்யூ pi. ஸோ பைனாலும் இப்படி எம்டி செட் போட்டிருந்தாலும் ஒன்று தான், பைன்னு ஆன்சர் எழுதினாலும் கரெக்ட் தான், எம்டி செட்ஸ் போட்டிருந்தாலும் கரெக்ட் தான், சேம். எக்ஸசைஸ் 1.1ல ஃபோர்த் சம் பார்க்குறோம். ஏவோட வேல்யூ 5, 6, பியோட வேல்யூ 4, 5, 6, சியோட வேல்யூ 5, 6, 7 எனில் a கிராஸ் a ஈக்குவல் டு b கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் c. இஃப் a is equal to 5, 6, same b equal to 4, 5, 6, c equal to 5, 6, 7, show that a cross a equal to b cross b intersection c cross c.
ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். இதை எல்ஹெச்எஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏவோட வேல்யூ 5,6 கிராஸ் ஏவோட வேல்யூ 5,6. ஸோ கிராஸ் பண்ணுறதுனா நமக்கு தெரியும், அப்படியே பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 5,5, நெக்ஸ்ட்டு 5,6, நெக்ஸ்ட் 6,5, லாஸ்ட் வேல்யூ 6,6. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். பி கிராஸ் பி. ஸோ பியோட வேல்யூ 4, 5, 6 கிராஸ் 4, 5, 6 சேம். இதை பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 4,4, நெக்ஸ்ட்டு 4,5, லாஸ்ட் ஒன் 4,6. நெக்ஸ்ட்டு 5 நம்பர் எடுத்து பேர் பண்ணுறோம். அப்போ 5,4, 5,5, 5,6. லாஸ்ட் ஒன் 6. 6 பேர் பண்ண போகிறோம். அப்போது 6,4, 6,5, 6,6. நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராக்கெட் சி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது சி கிராஸ் சி. சியோட வேல்யூ 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7. ஸோ இதை பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ 5 எடுத்துக்கிறோம். அப்போ 5,5, நெக்ஸ்ட்டு 5,6, 5,7. அடுத்து 6 எடுத்து பேர் பண்ண போகிறோம். ஸோ 6,5, 6,6, 6,7. லாஸ்ட் 7 எடுத்து பேர் பண்ண போகிறோம். ஸோ 7,5, 7,6, 7,7. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் சி. ஸோ இன்டர்செக்ஷன்னாவே இந்த ரெண்டு வேல்யூக்கும் காமனான வேல்யூஸ் எடுத்து எழுதணும். ஸோ இந்த ரெண்டு பேர்லையும் எதெல்லாம் காமன் வேல்யூஸோ அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 4,4 இங்கே எங்கேயுமே இல்லை. 4,5 இல்லை. 4,6 இல்லை. 5,4 இல்லை. 5,5 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ காமன் வேல்யூஸ் இன்டர்செக்ஷன்னாவே காமன் வேல்யூஸ். ஸோ 5,5. நெக்ஸ்ட்டு 5,6. ஸோ 5,6. நெக்ஸ்ட்டு 6,4. 6,4 இல்லை. 6,5. ஸோ 6,5 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அடுத்தது 6,6 காமனாக இருக்குது. ஸோ வேறு எந்த வேல்யூஸுமே காமனாக இல்லை. ஸோ இந்த ஆர்ஹெச்எஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்கள் சேமாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 is equal to 2. ஸோ அவங்க ஷோ தட் நிரூபிக்க சொல்லி கேட்டது ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஏ கிராஸ் ஏவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் சி. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. மறக்காமல் மேத்ஸ் கே டிகோட் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.